Hi friends, Selva Vlog channel க்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 5000 சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் திருச்சி மீன் குழம்பு வைக்க போறேன். சோ எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்க போறாங்க. நாங்க இன்னைக்கு சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, நாங்க எப்படி சாப்பிடுறோம் அவ்வளவுதான். எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்லிடுவேன் அவ்வளவுதான். மத்தபடி மீன் குழம்பு இன்னைக்கு வைக்க போறாங்க. ரொம்ப காரசாரமா வைப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க. இவளுக்கு வீடியோ எடுக்கிறதுனால தலையில இதெல்லாம் மாட்டிருக்குது. ஆச்சு அரடி தங்க இது வாயில கை வைக்காது. அப்ப குட்டியாடி சிரிக்க மாட்டேங்கிறா. சரி அவ சிரிக்கையில வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன பொருள் வேணுமா அதை சொல்லுங்க. அதான் என்ன எண்ணெய் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் எண்ணெய் தேவையான பொருட்களை சொல்லு. ஏன்னா நீங்க நினைச்சுக்குவீங்க. கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். மிளகாவா? மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போட மாட்டாங்களா? போட மாட்டாங்களா? இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு, அதனால கோச்சிக்காதீங்க. ரைட். அடுத்து அதுக்கப்புறம் நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வச்சிருக்கேன். இப்ப நான் புளி கரைச்சு அதுல தேங்காவும் சேர்த்திருக்கேன். தேங்காய் அரைச்சு தேங்காவும் சேர்த்திருக்கேன். ரைட். வேற என்ன? இது ஆச்சி குழம்பு மசாலா தூள், இது வந்து மல்லித்தூள், கொஞ்சோண்டு பூஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கங்க. மீன் குழம்புல பூஸ்ட் இல்ல, இது வந்து மிளகாத்தூள். இல்ல பூஸ்ட் போட்டுக்கங்க. மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள். சரி வேற என்ன? அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இன்னொன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு இங்கிட்டு பாரு. வீட்டுக்காரம்மா மேல தோல் மேல கை போடுறது வந்து அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையான்னு. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மேலேயோ இல்ல அடுத்தவங்க பொண்டாட்டி மேல போட்டாதான் கேவலமா இருக்கும். என்ன உண்மைதானே? ஏன் பொண்டாட்டி அதே மாதிரி இப்படி கொஞ்சிறதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்தவங்க பொண்டாட்டியை செஞ்சாதாங்க அது கேவலம். ஏன் பொண்டாட்டியை நான் செய்யறதுக்கு எனக்கு என்னங்க கேவலம்? ரைட்டா? ரெடி? ஜோட். நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். மீன் குழம்பு நெருப்பு தெரிக்கும். ஆமா. நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டேன். அடுத்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும். டக்குன்னு செய்யணும். எண்ணெய் காய வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி அப்ப கட் பண்ணிட்டு தானே எடுக்க முடியும். எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். போடவும் தெரிக்குதா? என்ன தெரிக்குது? வெந்தயம் வெடிக்கிறது சத்தம் வருதா? அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போட்டா நல்லா இருக்குமா இல்லையா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பச்சை மிளகா வேணாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு திருச்சி ஸ்டைல்ல இவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் வெங்காயம் திருச்சிக்காரவங்க எல்லாம் மீன் குழம்புல வந்து இது போட மாட்டீங்களா? இது பச்சை மிளகா எல்லாம் மீன் குழம்புல. ஓகே வெங்காயம் போட்டாச்சு. கரண்டி எடுக்கல. போன வீடியோ சேமியா வீடியோலயும் கரண்டி எடுக்கல, இந்த வீடியோலயும் கரண்டி எடுக்கல. வீடியோ ஆர்வம். ஆமா, நாங்க ப்ரொஃபஷனலா வீடியோ எடுக்க மாட்டோங்க. ப்ரொஃபஷனலா நாங்க செய்ய மாட்டோம். எங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதான். அந்த மாதிரிதான். நேற்று வெள்ளிக்கிழமை அதனால மீன் எல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நாங்க செய்யறோம். நாளைக்கு லாக்டவுன் இல்ல, அதனால நாளைக்கு கிடைக்காதுன்னு நாங்க இன்னைக்கே வாங்கி செஞ்சிடறோம். ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் முடிஞ்சது கூட தெரியாம ஒரு வீட்டுக்காரமா இருக்காங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் எல்லாம் எடுத்துட்டாங்க, அது கூட தெரியல பாருங்க உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லாக்டவுன் எல்லாம் எடுத்தாச்சு, அதுக்கு தெரியல. அதனால வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பிரவுன் கலர்ல வந்துருச்சு. நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு ஆனா வெங்காயம் தக்காளி வதக்குற வாசனை வந்து ரொம்பன்னு இருக்கும். நாங்க இன்னைக்கு காந்தி மார்க்கெட்ல வாங்கின மீன், திருச்சி காந்தி மார்க்கெட்ல நெய் மீன் எடுத்திருக்கோம். சோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆமா, இவ்வளவு நாங்க சாப்பிட போறதுல கொஞ்சம் வச்சுப்போ. எங்க பெரியம்மா வீட்டுக்கும் குடுத்துருவோம். நான் வச்சு கொஞ்சம் அங்கேயும் குடுத்துருவோம். அதுல ஒண்ணு இருக்கு, மீன் முட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருக்கு பாரு. இது ஈரல், மீன் ஈரல். அது இதுதான் மீன் முட்டை. இதெல்லாம் நாங்க சமைக்க போறோம். இந்த மீன் பேர் வந்து நெய் மீனா என்ன மீன் பேர் பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா,
ஓகே, நம்ம ரெடி பண்ணுவோம், சமையல் ரெடி பண்ணுவோம். ஏன் வெட்டித்தனமா பேசக்கூடாது. நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நான் குனிஞ்சு பேசுறேன் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. அவ குட்டச்சி, நான் வந்து கொஞ்சம் உயரம். இங்க பாருங்க, நான் எவ்வளவு குனிஞ்சு நிக்கிறேன், அவ என் தலை உயரத்துக்கு தான் இருக்கா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னன்னு கேட்டிருந்தாங்க நிஷா, நான் என்ன படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அது சொல்லிடு. இவங்க 9th படிச்சிருக்காங்க, நான் 8th படிச்சிருக்கேன். சோ இன்னொன்னும் கேட்டிருந்தாங்க அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு. இவங்க வந்து லாரி டிரைவரா இருக்காங்க. ஆமா, நான் படிச்சது வந்து எங்கன்னா பட்டுக்கோட்டை, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் அரசு உயர்நிலைப்பள்ளி, அதுல படிச்சேன். நான் வந்து 9வது வரைக்கும் படிச்சிருக்கேன், 10வது போகல. இவங்க படிச்ச ஊர் பேரையும் சொல்லுவாங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் பேர் இன்னைக்கு ஆசிரியர் தினம், எல்லா ஆசிரியருக்கும் வாழ்த்துக்கள். இவங்க ஸ்கூல் பேர் சொல்றதுனால ஒண்ணு கேவலம் எல்லாம் கிடையாது. அதுல போய் 10 பேர் சேருவாங்க. நீ சொல்லுவா ஸ்கூல். நான் படிச்சது திருப்பூர்ல படிச்சேன். திருப்பூர்ல படிச்சேன், இடுவம்பாளையத்துல படிச்சேன். ஸ்கூல் நேம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆமா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இடுவம்பாளையம். 8வது படிச்சாங்க. இவங்கள்ட்ட ஒரு தனித்திறமை இருக்கு, என்னன்னா பக்காவா டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு விடலாம். நல்லா ஆடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு அளவு தான் ஆடுவேன், ரொம்ப ஆட மாட்டேன். சோ ரன்னிங்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். ஓட்டப்பந்தயம்லாம் நல்லா பயங்கரமா ஓடுவாங்க. ஹாக்கி பிளேயர் எல்லாமே. இது இல்லாமல் டிக்டாக் பேன் பண்ணதுல சைனாக்காரன், அது மீன் குழம்பு இதா இருப்பது நிஷா, அத பாருடியே. டிக்டாக் பேன் பண்ணதுல மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய ஆள் யாருன்னா என் வீட்டுக்காரம்மா தான். டிக்டாக்க ஓச்சிட்டாங்களேடா, டிக்டாக்க கொளுத்திட்டாங்களேடான்னு. டிக்டாக் காலியானதுல இந்தியாவுல மிகப்பெரிய வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும், இவளும் ஒருத்தி. அதுல எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எது டிக்டாக் ஆப்பே அவங்களுக்குதான் ஏதாவது பண்ணா பிடிக்கும், எதுவுமே தான் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டிக்டாக் பேன் பண்ணதுல சரி மீன் குழம்பு பிடிக்காதுன்றாங்க, இவங்களும் பண்ணாங்க. டிக்டாக் எல்லாம் போய் பாத்துறாதீங்க. டிக்டாக் எல்லாம் ஆமா இருந்தாலும் பாக்குறதுக்கு, டிக்டாக்கே இல்லையே இருந்தாலும் பாக்குறதுக்கு. வாங்க மீன் குழம்பு பார்ப்போம். ஆனா ரொம்ப குனிய வேண்டியது இருக்குங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் உயரமான வீட்டுக்காரமாவை கட்டிக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு குட்டச்சியா பொண்டாட்டி வராங்களோ அவ்வளவு எவ்வளவு குட்டமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கீங்களோ அவ்வளவுதான் கஷ்டம் வந்து குட்டையா இருக்குமா. எவ்வளவு குள்ளமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கீங்களோ அவ்வளவு கஷ்டம் குள்ளமா இருக்குமா. எனக்கு ரொம்ப குள்ளமாலாம் போயிருச்சு. கஷ்டம் என்னன்னா அது யூடியூப்ல வீடியோ எடுக்காதவங்களுக்கு கஷ்டமா குள்ளமா இருக்கும். நான் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறேன், இப்படி எவ்வளவு நேரம் குனிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். ஆச்சி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், புளி குழம்பு மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கவுச்சி அடிக்காம இருக்கும்ல, மீன் வந்து கவுச்சி அடிக்காம இருக்கா. மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்க காரம் அதிகமா நான் சாப்பிடறதுனால ஒரு 2 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துட்டேன். மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் இப்ப வந்து கலந்து தேங்காயெல்லாம் அரைச்சு ஊத்திருக்கேன், புளி கரைச்சு வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன மசாலா எல்லாம் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. தெரியுதா? கை கழுவுனியா? கழுவிட்டேன். கை கழுவிட்டாலாம். இப்ப எல்லாத்தையும் நான் தக்காளி வெங்காயம் தாளிச்சேன்ல அதுல ஊத்திடுறேன். ஊத்திட்டேன். மீன் அது கொதிக்கணுங்க, அடுப்பு பத்த வைக்காம. இல்ல அது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சோ இங்க பேசிட்டு இருந்தா இங்க கறி வேணும்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்பதான் பத்த வச்சிருக்கேன். அது கொதி வந்தோடனே தான் நம்ம மீன் போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீன் போட்டோம்னா மீன் வந்து அப்படியே கரைஞ்சு போயிடும்ல, அதனால நல்லா கொதி வரும். வீடியோ லென்த்தா இருக்குன்னு யாரும் யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பேசிட்டே இருக்கனால ரொம்ப லென்த்தா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இரு போடி. ஆமா சரி, அது கொதி வரணும். சரி நம்ம அடுத்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கலாம், அப்பதான் வந்து எல்லாத்துலயும் கலந்துக்கும். இன்னும் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம மீன் போடுறது எப்படின்னு பாக்கலாம். கொதிக்கிறத பாருங்க, எப்படி கொதிக்குது. நல்லா தலை தலைன்னு கொதிக்கணுமா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். மீனும் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணி அவ்வளவுதான், முடிஞ்சது மீன் குழம்பு. மீன் குழம்பு முடிஞ்சா? என்ன சாப்பிடவே இல்லையா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.
மீன் குழம்பு நல்லா கொதி எல்லாம் டீசெண்டா எதிர்பார்க்கறாங்கல்ல. என்னங்க நான் கையிலேயே மூஞ்சி தொடங்கில பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. டீசென்ட்ங்கிறது மனசுல வரணும், காட்டுற செயல்ல கிடையாது. பேசு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மீன் அள்ளி போட போறோம். நம்ம மீன் எப்படி இருக்குன்னு பாக்க. நான் மீன் எடுத்து போறேன். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வாவை பத்தி பாக்குறதுக்கு வேணா கேவலமா இருக்கலாம். எத்தனை பேர் உங்க பொண்டாட்டியோட இவ்வளவு ஜாலியா இவ்வளவு என்ஜாயா, இல்ல உங்க புருஷன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பெண்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை. உங்களோட உங்க புருஷன் எத்தனை பேர் இவ்வளவு என்ஜாயா, எவ்வளவு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப கம்மியான பேர் தான் கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவு என்ஜாயபிளா இருக்கணும். டெய்லி திங்கிற சோத்துல இருந்து துவைக்கிற துணியில இருந்து எல்லாத்துக்கும் என்ஜாயபிளா இருக்கணும். ஏன் என்ன அப்பப்போ 4 சாப்பாவும் வச்சு விட்றணும், 4 அட்டியும் வச்சு விட்றணும். அது இல்லாமல் நான் சொல்ல வர்றேன். நல்ல ஜாலியா வாழ்க்கை. என்ன பிறக்க போறோம், சாவ போறோம். இதுல வந்து என்ன வந்துகிட்டு போய்கிட்டு எங்களோட வீடியோ நேச்சுரலா தான் இருக்கும். இல்ல இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு அருவருப்பா இருக்கு, இல்ல எங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க நாங்க பார்க்க சொல்லல. என்ஜாயபிளா இருக்கிறவங்க பாருங்க. மீன்லாம் அள்ளி போட்டாங்க. நீ சொல்ல மறந்துட்டியா? அதெல்லாம் மீன் அள்ளி போட்டேன்னு சொல்லிட்டேன். மீன்லாம் அள்ளி போட்டாங்க நீட்டா. இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும், நாங்க சாப்பிட்றத பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. ஏன்னா மீன் தொண்டை கண்டையில மாட்டி எல்லாம் வாங்கி பரலோகம் கிளம்ப வேண்டியதான். நம்ம மீன் முள்ளெல்லாம் மாட்டினுச்சுன்னா அவ்வளவுதான், பரலோகம் கிளம்ப வேண்டியதான். அதனால வந்து நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்ல போறேன். திருச்சி ஸ்பெஷல் மீன் குழம்பு. என்ன அப்பப்ப இப்படி கொடுங்க கொடுங்க, அவங்க வீட்டுக்காரர் கொடுங்க மண்டையில் பாடு. இவ பேரு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அப்பாவும் பாப்பாவும் விளையாண்டு இருக்காங்க. பாப்பா சிரிச்சு விளையாடுவாங்க. அவங்க வந்து விளையாட்டு காட்டுவாங்க. எப்படி சிரிக்கிறான்னு பாருங்க. ஆச்சுக்குட்டி பூச்சுக்குட்டி வா பாத்துக்குவோம். அண்ணங்கடா சிங்க பிள்ளையா தங்க பிள்ளையா ஆகோ ஆகோ இங்க என்னடி தங்க. சரி பாரு, அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி பாப்பா, சரி ஆறு ஐயே அம்மாவை பாருடா. பிடிச்சா 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 ஆச்சுக்குட்டி. வாயில கை வைக்காத. புக்கு வாயில கை வைக்காத, வாயில கை வைக்காத. நீ நல்லா பேசுவ, நீ பெரிய ஆளு, நீ நல்லா பேசுவ. வாயில கை வைக்காத. என்ன வாயில கை வைக்காத, வாயில கை வைக்காத. அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஐயா பேர் என்ன, அப்பை பேர் என்ன, எல்லாத்துக்கும் இங்கு மீன் குழம்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சோ திறந்த உடனே ஆவி அப்படியே பறக்குது. இட்லியும் மீன் குழம்பும். அதுக்கு முன்னாடி நான் மதியமே வச்சு சாம்பாரும் பொட்டேட்டோ வறுவலும் வச்சேன். உருளைக்கிழங்கு சொல்லேண்டி. உருளைக்கிழங்கு மத்தியானம் சாம்பார் உருளைக்கிழங்கு வச்சாங்க. நான் சாப்பிடல, இதாயிடுச்சு. இப்ப என்ன இட்லி சாப்பிடுறதா சோறு சாப்பிடுறதான்னு தெரியல. மீன் குழம்பு இருக்கு, ரொம்ப இருக்கு, சாம்பார் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். எப்படின்னா ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்களா. சரி நிஷா வை, 2 பேருக்கும் வை. தொடவே முடியாது, அவ்வளவு சூடு. உனக்கு வை. மீன் குழம்பு சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் மீனை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். நிஷா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட. மத்தியானம் மீன் உருளைக்கிழங்கு செஞ்சா, உருளைக்கிழங்குனா என்ன பேசு நிஷா. உன் சேனலுக்கு பேசிக்கிட்டே இரு. வறுவல் செஞ்சேன். அவங்க மதியம் சாப்பிடவே இல்லை. சாம்பார் வச்சேனா, சாம்பார் வைக்கும் பசியை எடுத்துச்சாட்ருக்கு. உருளைக்கிழங்கு லேட்டா தான் செஞ்சேன், அதனால இப்ப உருளைக்கிழங்கு சாப்பிடுறாங்க. இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். தக்காளி வெங்காயம் முடியும் கொண்டாடி எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு மரண மாஸ். அடுத்தது இது மீன் முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.
சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. மீன் முட்டை மீன் முட்டை கொஞ்சம் இட்லி. அடுத்து மீன் மண்டை, இதுவும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க என்னங்க பண்ற? சரி நாங்க சாப்பிடுறோம். இது மாதிரி பார்த்து உங்க பொண்டாட்டிக்கு நாளைக்கு காலையில ஊட்டி விடுங்க. இல்ல உங்க புருஷன் ஊட்டி விடாடி கும்முன்னு கும்முங்க. இசா ஒரு துண்டு மீன் எடுத்து வை. மீன் எடுத்து வைக்கிறேன். பாருங்க எங்க வீட்டுக்காரமா மீன் நிஷாந்தி தான் மீன் எடுத்து வச்சுட்டா.